أفلا يتدبرون القرآن. அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்கவில்லையா என்ற கேள்வி குர்ஆனில் எழுப்பப்படுகிறது. பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் அவற்றிற்கு இன்று வரை செவிமடுக்கவில்லை. ஆனால் நான் அதற்கு செவிமடித்து குர்ஆனில் இந்த வார்த்தைக்கு இணங்க குர்ஆனை சிந்திக்க துவங்கினேன். அதன் விளைவு இன்று இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அடைந்திருக்கிறேன். இந்த சுதந்திரத்தை நீங்களும் அனுபவித்து உணர வேண்டுமாயின் நீங்களும் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும். உங்களை அப்படி சிந்திக்க வைப்பதுதான் குர்ஆன் ஒரு சிந்தனை எனும் இந்நிகழ்ச்சியின் நோக்கம். ஆகையால் குர்ஆன் ஒரு சிந்தனை எனும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைத்தையும் படைத்த ரப்பு, அதாவது படைப்பாளர், அது யாரென்று ஒரு முஸ்லீமிடம் நீங்கள் கேட்டால் அவன் எவ்வித சந்தேகமுமின்றி கூறுகின்ற பதில் அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தான் என்பதாகும். இஸ்லாமிய அறிஞர்களிலிருந்து கடைக்கோடி சராசரி இஸ்லாமியன் வரை இதே பதிலைத்தான் ஒற்றை குரலில் கூறுவார்கள். ஏனென்றால் அல்லாஹுவும் அதைத்தான் கூறுகிறான். குர்ஆன் 25வது அத்தியாயம் 2வது வசனத்தில் கூறுகிறது, அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதனதன் அளவுப்படி அமைத்தான். மேலும் 39வது அத்தியாயம் 62வது வசனத்தில் கூறுகிறது, அல்லாஹுதான் அனைத்து பொருட்களையும் படைப்பவன். இதே போன்ற பிரகடனங்கள் குர்ஆனில் பல இடங்களிலும் காணப்படுகிறது. அதாவது அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தவன். இஸ்லாம் மதம் சுன்னி, ஷியா என பிரிந்து அவைகள் மீண்டும் பல மதுஹபுகளாக பிரிந்து அவைகளிலிருந்தும் மேலும் பல பிரிவுகளாக பிரிந்து பல்லாயிரம் பிரிவுகளாக பிளவுபட்டிருந்தாலும் அனைத்து பிரிவுகளும் எவ்வித கருத்து வேறுபாடுமின்றி ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது இதுவாகத்தான் இருக்கும். அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தான். இதில் யாருக்குமே மாற்று கருத்தே இருக்காது. ஆனால் உலக இஸ்லாமியர்களின் ஒற்றை கருத்தை மறுக்கும் வண்ணமாக அதே குர்ஆனில் 23வது அத்தியாயம் 14வது வசனம் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் இன்றைக்குரிய விஷயம். அறிவியலுக்கு முரணான மனித படைப்பில் சில கட்டங்களை வரிசைப்படுத்திய பிறகு கூறுகிறது, அல்லாஹ் படைப்பாளர்களிலெல்லாம் மிக அழகான படைப்பாளன். அல்லாஹ் மட்டும்தான் அனைத்தையும் படைத்தான் என்று கூறிவிட்டு இதோ இப்போது கூறப்படுகிறது அல்லாஹ் படைப்பாளர்களில் அழகான படைப்பாளன் என்று. அப்படியென்றால் அல்லாஹ் மட்டுமல்ல படைப்பாளன், அல்லாஹ் அல்லாத வேறு படைப்பாளர்களும் இருக்கிறார். அந்த படைப்பாளர்களில் அல்லாஹுவே மிக அழகான படைப்பாளன் என்று குர்ஆனே தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. குர்ஆனில் பல இடங்களிலும் அனைத்தையும் படைக்கக்கூடிய ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற வாதத்தை வைத்துவிட்டு 23வது அத்தியாயம் வருகிற பொழுது வேறு ஒரு படைப்பாளர்களும் இருப்பதாக கூறுகிறது. அப்படியென்றால் வேறு படைப்பாளர்கள் இருக்கிறார்கள், சரி, யார் அந்த படைப்பாளர்கள்? வேறு கடவுள்களாக இருக்குமோ என்று நாம் சந்தேகிக்கலாம். ஆனால் நம்மை அப்படி சந்தேகிக்க விடாமல் 22வது அத்தியாயம் 73வது வசனத்தில், நிச்சயமாக அல்லாஹுவையன்றி வேறு எவர்களை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று கூறுகிறது. இந்த வசனம் பிற கடவுள்கள்தான் பிற படைப்பாளர்கள் எனும் வாதத்திற்கு எதிராக அமைகிறது. அது மட்டுமல்லாது அல்லாஹ் அல்லாத பிற கடவுள்களுடன் தன்னை ஒப்பிடுவது என்பது அல்லாஹுவின் குணத்திற்கும் பொருந்தாத விஷயமாகும். இங்கே நான் குர்ஆனை விமர்சிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். குர்ஆனின் கூற்றுப்படியே அதனை நான் சிந்திக்கிறேன். அப்படி நான் சிந்திக்கிற பொழுது அல்லாஹு அல்லாத வேறு படைப்பாளர்கள் இல்லை என்று கூறிவிட்டு படைப்பாளர்களில் அல்லாஹுதான் அழகானவன் என கூறப்படுகின்ற வாதங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரணை பற்றி தான் சிந்திக்கிறேன். குர்ஆனின் கூற்றுப்படி யார் அந்த பிற படைப்பாளர்கள் என்ற கேள்வி தொற்றி நிற்கிறது. பிற கடவுள்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று குர்ஆன் கூறிய நிலையில் யார் அந்த படைப்பாளர்கள் என்ற கேள்விக்கான பதில் மர்மமாகவே இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் கூற குர்ஆன் விளக்க உரையாளர்கள் படாத பாடுபடுகிறார்கள். அல்லாஹுவுக்கு என்ன, வாயில் தோன்றுவதையெல்லாம் எழுதிவிட்டு போகலாம். ஆனால் அதற்கு பதில் கூற வேண்டியது விளக்க உரையாளர்கள் தானே. ஆனாலும் முறையானதொரு பதில் இன்னும் வரவில்லை என்பதுதான் உண்மை.
ஒரு சிலர் கூறுவார்கள், ஈசா நபி அதாவது கிறித்துவர்களின் இயேசுநாதர் அவர்தான் ஒருமுறை அல்லாஹுவின் நாட்டப்படி ஒரு மண்ணால் குழைத்த கிளிபொம்மைக்கு உயிர் கொடுத்ததாக 3வது அத்தியாயம் 49வது வசனத்தில் குர்ஆன் கூறுகிறது. அப்படி அன்று ஈசா நபியால் படைக்கப்பட்ட கிளிதான் வௌவால் என்றும், அதனால்தான் வௌவால் சரியான ஒரு அமைப்பில் இல்லாமல் தலைகீழாய் தொங்கிக் கொண்டும் வாயாலேயே மலம் கழித்து கொண்டும் விசித்திரமாக இருக்கிறது என்று ஹதீஸுகள் கூறுகிறது. இதை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹ் கூறுகிறான், படைப்பாளர்களில் அல்லாஹ் அழகானவன் என்று முன்வைக்கப்படுகிறார். படைப்பாளர்களில் அல்லாஹ் அழகானவன் என்று முன்வைக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? ஈசா நபியை விட நான் அழகாக படைப்பவன் என்றுதானே. அப்படி என்றால் ஒரு மனிதரோடு அல்லாஹ் தன்னை ஒப்பிடுகிறானா? அண்ட சராசரங்களையும் படைத்த அல்லாஹ் தன்னுடைய படைப்பான ஒரு மனிதனோடு ஒப்பிட்டு பேசுகிறான் என்பது சிந்தனைக்கு ஏற்றதாகவா இருக்கிறது? குர்ஆன் வேறு ஒரு இடத்தில் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நாம் பார்க்கலாம். 39வது அத்தியாயம் 18வது வசனம் கூறுகிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களை குறிக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த வசனம் வருகிறது. அவர்கள் நல்லுபதேசத்தை செவியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவது இத்தகையவர்களைத்தாம். இவர்கள்தான் நல்லறிவுடையோர். அதாவது குர்ஆனில் இருக்கக்கூடிய அழகானவற்றை பின்பற்றி நடப்பவர்களைத்தான் அல்லாஹ் நேர்வழிக்கு செலுத்துவான் என்று கூறுகிறது. அப்படி என்றால் இதில் அழகானவையும் இருக்கிறது, அழகற்றவையும் இருக்கிறது என்றுதானே பொருள். அப்படியானால் குர்ஆனில் நல்லவையும் இருக்கிறது, தீயவையும் இருக்கிறது. குர்ஆன் விளக்க உரையாளர்களை சிக்கலில் மாட்டிவிட்ட வசனம் இது என்றுதான் கூற வேண்டும். இன்று வரை விளக்கம் கொடுத்து மாளவில்லை அவர்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய நல்லவை எது, தீயவை எது என்று யாருக்கு தெரியும்? குர்ஆனை நம்பக்கூடிய அனைவரும் குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்தும் நல்லவை என்றும் அழகானவை என்றும் தானே நம்புகிறார். குர்ஆன் கூறுவது குர்ஆனில் இருக்கக்கூடிய அழகானவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். அனைத்தும் அழகு என நம்பி அனைத்தையும் பின்பற்றக்கூடிய மூமின்களின் நிலை நாளை என்ன ஆகும்? சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் இந்த குர்ஆனை நன்கு சிந்தித்து உணரும் பட்சத்தில் குர்ஆன் என்பது ஒரு இறைமொழி. அது முஹம்மது என்னும் மனிதனின் மனதில் அவ்வப்போது தோன்றிய கருத்துக்கள் தான் என்பதும் புரிய வரும். 23 ஆண்டுகளாக அவ்வப்போது முஹம்மதின் மனதிலிருந்து உதித்த கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்பதுதான் எளிய அறிவு. அறிந்தோ அறியாமலோ முஹம்மது தன் குர்ஆனில் ஒரு வார்த்தையை புகுத்தியிருக்கிறார். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று. சிந்திப்பது மனிதர்களின் இயல்பு என்பதால் நாம் குர்ஆனை சிந்திக்க துவங்குவோம். மேலும் குர்ஆனை அறிவோம். சிந்தனை மேலும் தொடரும். மீண்டும் அடுத்த வாரம் குர்ஆன் ஒரு சிந்தனை எனும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஒரு முன்னாள் முஸ்லிம். நன்றி.